ரைட். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். தேங்க்யூ வீடியோ ஒன்று போடுவோம்ன்றதுக்காண்டி தான். ரைட். நான் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்குது. ரைட். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நீங்க என்ன செய்றீங்க? இன்னும் அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க. ஸோ பிரயோசனம் படுத்துறீங்க. நீங்கள் பிரயோசனம் பண்றீங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ என்னுடைய அந்த வியூவின் ஃபோக்கஸ் பார்க்க தெரியுது. ஸோ இப்ப கூட பயன்படுத்துறாங்க. முந்தி பயன்படுத்துறத விட இப்ப கூட பயன்படுத்துறீங்க. என்ன நான் தான் வீடியோக்களை போடுறது குறைச்சிட்டேன் நேரம் இன்மை காரணமா. செய்யக்கூடிய அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். என்ன தியரி வீடியோக்களை போடலாது தானே. ஸோ கேள்வி செய்யற வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அப்லோட் பண்ணலாமோ நான் அவ்வளவுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் டைம் இருக்கிற நேரம். இப்ப இந்த 25,000 கிடைச்சதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப அதுக்குதான் யோசிச்சு போட்டு இப்படி சரி நேரமும் இல்லத்தான் இருந்தாலும் ஒரு விஷயம் செய்வோம் அப்படின்னு யோசிச்சு நான் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் உண்டு. டெலிகிராம் இருக்கு. ஸோ இன்னொரு டெலிகிராம் குரூப் ஒன்று உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு கொஸ்டின் ஒன்று போடுறேன் நான். ஓகே தானே. ஸோ பேசிக்கா இது என்ன எக்ஸாம் வச்சா டார்கெட் பண்ணி ஸோ எக்ஸாம் பேட்ச்ல இருக்கிறவனுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இப்ப செகண்ட் இயர்ல இருக்கிறவன் இப்ப 13 பேட்ச்ல இருக்கிறவன் 25 பேட்ச்காரர் என்ன செய்யலாம்? அடுத்த வருஷத்துக்கு இதை வந்து இப்ப பண்ணலாம். டெலிகிராம் குரூப்ல நீங்கள் இருக்கிறத திருப்பி பார்க்கலாம் தானே. அப்ப அவைக்கு இன்னுக்கு பிரயோஜனப்படும். ஸோ இதை ஏழுமான அளவுக்கு கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். என்ன கேள்வியே போடுறேன். ஸோ கேள்வியை போட நீங்க செய்து வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு ஆன்சர் அனுப்ப வேண்டாம். ஸோ நீங்க செய்து வச்சுக்கொள்ளுங்க. நான் வீடியோ போடுவேன். ஓகே தானே. ஸோ கேள்வியை போட்டுட்டு அதுக்குரிய வீடியோ போடுங்க. நான் ஒன்று ஒரேடியா ரெக்கார்ட் பண்ணி போட்டு வீடியோ அப்லோட் பண்றேன். இப்ப அந்த வீடியோக்களை பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சின்ன சின்ன வீடியோ தான். ஒரு கேள்விக்குரிய வீடியோ தான் நான் போடுவேன். ஸோ அந்த லிங்க நான் அந்த குரூப்லயே அந்த இதுலயே ஷேர் பண்றேன். ஓகே தானே. ஸோ இது என்னுடைய அந்த 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்குரிய ஒரு கிஃப்டா உங்களுக்குரிய ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ அதுக்காண்டி இப்போ ஆனா டெய்லி போடுவேன்ன்றது கொஞ்சம் சந்தேகம் தான். என்னன்னா இருக்கிற டைம் ஷெட்யூலோட டைம் வந்து அவனத்துக்கு பிஸியா இருக்கக்குள்ள கொஞ்சம் சிக்கலாகும். ஆனா தெரிஞ்சு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலயுமே போட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் ஆகும். சின்ன கேள்வி பெரிய கேள்வி என்று இல்லாம போடுறதே சரி பாருங்க. என்ன நான் எதை டார்கெட் பண்ணி போடுறதுன்னா எக்ஸாம்ல வரக்கூடிய பிரச்சனை இந்த என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ன்றத பேஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல கேள்வியா அது உங்களுக்கு நீங்க சந்திக்காத கேள்வியெல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். செய்து பார்த்துக்கணும். ஓகே தானே. ஸோ நீங்க என்ன செய்றீங்க? இத ஷேர் பண்றீங்க. ஸோ மற்ற ஆக்களுக்கு ஷேர் பண்ணி ஸோ நீங்க பயன்படுத்திக் கொள்றீங்க. ஸோ எனக்கு இதனால இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னது? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளுவேன். ஆனா அது பரவாயில்ல தானே இல்லையா. நான் அட்வர்டைஸ் பண்றதுக்கு நான் இப்ப மற்ற சார் மாதிரி ஃபேஸ்புக்லயோ அங்கேயோ கொண்டு நான் காசு செலவழிச்சு அட்வர்டைஸ் பண்றதுக்கு சொன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு சிந்திச்சு இல்ல. சோ நீங்க படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தந்துட்டு அதை நான் என்னவா யூஸ் பண்ணிக்கொள்றேன்? யூஸ் பண்ணிக்கோங்க. சிலர் நான் வீடியோ போட கிளாஸ் தொடங்குறேன்னு வீடியோ போட எல்லாம் கமெண்ட் பண்றாங்க. நீங்கள் இத பிசினஸ் யூஸ் பண்ணீங்க. பட் சோ அது தேவையான ஒன்று தானே. என்ன நான் வெளிப்படுத்தணுமே இன்னும் என்ன தெரியாதவங்களும் இருப்பாங்க. சோ கிட பேர் இருக்காங்க என்ன இன்னும் அறிமுகம் இல்லாதாக்கள் தமிழ் சென்சரா காரணம் கேட்கிற அளவுக்கு இன்னும் இருக்காங்க. இப்ப என்ன நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது தேவை. அதோட இது உங்களுக்கு ஒரு யோசனை இருக்குமென்னு நம்புறேன். உங்களோட கமெண்ட்களை சொல்லணும். நான் உங்களோட ஓப்பனா காய்க்கிறேன்னு எல்லாம் நீங்களும் என்ன இதால பிரயோஜனப்படுறீங்கன்னு தெரியும். எனக்கு போன முறை எக்ஸாம் எடுத்தோன்னு எல்லாம் ஃப்ரீயா எடுத்துட்டு எனக்கு தேங்க் பண்ணினாங்க. தேங்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவன் ரிசல்ட் வந்தோன்னு என்ன நினைச்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்றான்டா தேங்க் பண்ணி என்ன பயன்படுத்திருக்காருன்னு கருத்து. ஓகே. அதனால நான் சந்தோஷம். எனக்கு போடுறதால எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எப்படியும்
எல்லா தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி அப்லோட் பண்ணா இப்ப வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இப்ப இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினைக்கலாம். நீங்க கமெண்ட் பண்ணலாம். நிறைய வீடியோக்களையும் திருப்பி இந்த குவாலிட்டியில போட்டுக்கும் நிறைய வீடியோகளும் கிளிக் பண்ணி வரும். அப்ப உங்களுக்கு தேவையானது புதுசுல கிளியரான வீடியோகள். இதை விட பார்ப்போம், இதை விட இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி ஜூம் கிளாஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கலாம், வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிக்கலாம், யூடியூப்ல வர்ற வீடியோ இம்ப்ரூவ் ஆகும். ஜூம் கிளாஸ்ல செய்து போட்டு தான் உங்களுக்கு போடுறேன். அதான் அவங்களுக்கு செய்ய செய்ய செய்யத்தான் போடுறேன். இதுக்கு தனியா மினக்கெட்டு ரெக்கார்ட் பண்ண இயலாது. ரைட்? சோ போடுவேன். சோ நீங்க என்ன செய்றீங்க, பாக்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இல்லையா? என்ன எல்லாரும் சரியானதை படிக்கணும். டீச்சர்ஸ் மேரும் பாருங்க. சோ என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது இருந்தா சுட்டி காட்டுங்க, அதை நீங்க கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியானதை சொல்லிக் கொடுங்க. பிள்ளையான கான்செப்டுகளை பிள்ளைகளுக்கு என்னங்க என்ன அவங்களுக்கு எதிர்காலம் ஏ இது நான் டீச்சர்ஸுக்கு சொல்றது. ஏ லெவல்ன்றது வேண்ட லைஃப், இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதனால நாங்கள் பிசினஸ் மட்டும் பார்க்காம என்ன செய்யணும், சரியானதை சொல்லிக் கொடுக்கணும். கூடுதலானாக்கள் இப்ப ஏ லெவல் படிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு இருக்கிறாங்க எல்லாம் நிறைய படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஓகே, வைக்கிறோம் வேணாமன்னு சொல்லுங்க, எல்லாரும் பாவம். சரியான விஷயத்த என்ன செய்யணும் சொல்லிக் கொடுங்க. சரியான விஷயத்த தேடணும், தேட தேட தேடதான் வரும். நானும் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்து படிக்க தொடங்கிய நாள் தான். அதனால நான் வர்றாக்களை வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கதான் தெரியும். நாங்கள் இளவல் படிக்க எடுத்து நுழைஞ்சது சொல்லிக் கொடுக்கக்குள்ள இன்னும் கூட எங்களுக்கு நுழைவு தேவை என்பது. அதனால இந்த புதுசாக டீச்சர்ஸ் மேர் சரியான விஷயங்கள் எங்க இருக்குது அப்படின்றத தேடி பிடிக்குவோம். சோ புத்தகத்துல இருக்கிறது எல்லாம் சரின்னு நினைக்க முடியாது. என்னன்னு சொன்னா எங்க சிலபஸுக்குள்ள இருக்கிறதின் படி போகணும். சிலபஸுக்குள்ள என்ன கன்செப்ட் இருக்குதோ அதை விட்டு நாங்கள் வெளியால போயிடலாது சில இடத்துல. சோ அதனால அதுகளை பார்த்து படிக்க வைக்கும். இது டீச்சர்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு சீன். அதாவது புதுசா வர்ற டீச்சர்ஸுக்கு, இடம் டீச்சர்ஸுக்கு நான் கொடுக்குறது. அதாவது என்னை விட குறைவா இருக்கு, வயசுல குறைவா இருக்கிறவங்களுக்கு படிக்கிறபடியால் பாருங்கடா, பயன்படுத்துங்கோ, எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. சோ நாங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் இப்ப கேள்வி போட்டிருக்கேன் டெலிகிராம்ல. சோ அந்த போடுற வீடியோக்கள் செய்து பாருங்க. அதுல என்ன கிடைக்குதுன்றது எனக்கு கமெண்ட்ல, வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் எல்லாம் பண்ண வேண்டாம். அதுதானே பாக்குறது. உங்களோட வீடியோல கமெண்ட்ஸ்கள் போடுறீங்க. சோ நான் கூடுதலான கமெண்ட்ஸ் வந்து வாசிக்கிறேன். ஏண்டா எங்கேயாவது ஃப்ரீயா நிக்கிற நேரம், காரணம் நிப்பாட்டி எங்கேயாவது வெயிட் பண்ற நேரங்கள்ல வாசிக்கிறேன். நான் ரெகுலர் கன்சா பண்றதுக்கு நான் ஒரு ஆளுக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு. ஆனா கூடுதலான கமெண்ட் நீங்க பார்த்துட்டு நான் அதுக்கு இந்த மாதிரி மாத்திக்கொள்றேன். என்ன ரைட் பயன்படுத்துறீங்கன்னு நம்புறேன். கமெண்ட் போடுங்க. இந்த இது இந்த வீடியோக்குரிய கமெண்ட் நான் வாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத, உங்களோட தேவைகள் என்னன்னு சொல்லுங்க. தியரியே கேட்காய்ங்க, தியரியை போடுங்க சார் அதுன்னு கேட்காய்ங்க. நான் படிக்க இயலாது, தியரியையும் போட்டுட்டு நான் எப்படி சேரா படிப்பிக்கிறது, தியரியை போட இயலாது. ஸோ கமெண்ட் எக்ஸாம் பேப்பர்கள் கேள்விகள் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், உங்களோட குரூப்புகள், வாட்ஸ்அப் குரூப்புகளை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நான் அடுத்த கேள்வியையும் இதோடைய சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். கேள்விக்குரிய ஆன்சரையும் சந்திப்போம். ஓகேண்ணே, பயன்படுத்துறீங்க, படிக்கிறோம், வெல்கிறோம்.